வணக்கம். டிசம்பர் 20ஆம் தேதி இன்னைக்கான முதல் பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். நேற்று டிசம்பர் 19ஆம் தேதி நிஃப்டி 1% குறைவாக க்ளோஸ் ஆகி இருந்திருக்கு. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 12,600 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 16,900 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கிறாங்க. நெட் செல்லர்ஸாக இருந்திருக்கிறாங்க 4,200 கோடி ரூபாய்க்கு. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 14,700 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 10,800 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கிறாங்க. நெட் பையர்ஸாக இருந்திருக்கிறாங்க கிட்டத்தட்ட 4,000 கோடி ரூபாய்க்கு. பேங்க் ஆஃப் இங்கிலாந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் எந்த மாற்றமும் செய்யாமல் அப்படியே விட்டுருக்கிறாங்க. 4.75% விட்டிருப்பதாக மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல். ஆக்சென்சர் அவங்களுடைய Q1 ரிசல்ட்டாக அறிவிச்சிருக்கிறாங்க. CNBC TV 8லேருந்து கிடைத்த ஒரு தகவல். அவங்களுடைய ஃபினான்ஷியல் இயர் வந்து செப்டம்பர் மாதத்துலேருந்து ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் அதான் அவங்களுடைய ஃபினான்ஷியல் இயரை அவங்க பின்பற்றுறாங்க. Q1 ரிசல்ட்டை வெளியிட்டிருக்கிறாங்க. வருவாய் $17.7 பில்லியன் இயர் ஆன் இயர் 9% அதிகரிச்சிருக்கு. மார்க்கெட் எதிர்பார்த்ததை காட்டிலும் அதிகமாக வந்திருப்பதாக CNBC TV 18ல அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஏர்னிங்ஸ் பர் ஷேர் $3.59 இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 16% அதிகரிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ரெவென்யூ ஃபோர்காஸ்ட்டை அதிகரிச்சிருக்கிறாங்கன்னு மணி தகவல் சொல்லியிருக்கிறாங்க. நிதியாண்டு 2025 ரெவென்யூ ஃபோர்காஸ்ட்டை 1% பாயிண்ட் உயர்த்தி இருக்கிறாங்க. முன்ன அவங்க சொல்லியிருந்தது 3-6%, இப்போ சொல்லியிருப்பது 4-7%. அதற்கு பிறகு அங்கே மார்க்கெட் ஓப்பன் ஆயிருந்த டைமில் நல்லா பர்ஃபார்மும் பண்ணியிருக்கிற ஆக்சென்சர் 7% அதிகரித்ததுன்னு சொல்லியிருக்கிறாங்க மணி கண்ட்ரோலில். அது மட்டும் இல்லாமல் இந்தியன் கம்பெனிஸான விப்ரோ, இன்ஃபோசிஸ், ADRs அங்கே லிஸ்டே இருக்குது. அதுவும் நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருப்பதாக அதே மணி கண்ட்ரோல் செய்தியில் சொல்லியிருக்கிறாங்க. டேம் கேபிட்டல் IPO நேற்று முதல் நாள் முடிவில் சப்ஸ்கிரிப்ஷன் ஒட்டு மொத்தமாக 3 மடங்கு ஆகியிருக்கு. ரீட்டைல் கேட்டகரி மட்டும் பார்க்கும்போது 4 மடங்கு சப்ஸ்கிரிப்ஷன் ஆகியிருந்தது. மமதா மிஷினரி டே 1 சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளவுன்னு பார்க்கும்போது ஒட்டு மொத்தமாக 16 மடங்கு சப்ஸ்கிரிப்ஷன் ஆகுது. நேற்று தான் முதல் நாள். ரீட்டைல் கேட்டகரி மட்டும் பார்க்கும்போது 24 மடங்கு சப்ஸ்கிரிப்ஷன் ஆகியிருந்திருக்கு. நேற்று நிஃப்டி 1% விழுந்திருந்த போதிலும் ஃபார்மா ஸ்டாக்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க மணி கண்ட்ரோலில் சொல்லியிருக்காங்க. ஹெல்த் கேர் ஸ்டாக்ஸும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறாங்க. டாக்டர் ரெட்டி லேபரேட்டரிஸ், சிப்லா, லூப்பன் எல்லாமே 2-4% அதிகரித்தது நேற்றுன்னு மணி கண்ட்ரோலில் தகவல் கொடுத்துருக்காங்க. சவுத் வெஸ்ட் பினக்கல் எக்ஸ்ப்ளோரேஷன் தரப்பு வந்து அப்டேட் இருக்கு. ஆயில் இந்தியா லிமிடெட் கிட்ட இருந்து ஒரு கான்ட்ராக்ட் 60 கோடி ரூபாய் மதிப்பிற்கானது. மாஸ்தா லிமிடெட் நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கஸ்டமரோட பேர் சொல்லலை, புது கஸ்டமர்னு மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. 98 கோடி ரூபாய் மதிப்பிற்கான ஆர்டர் அது. டாடா கன்சூமர் ப்ராடக்ட்ஸ் பத்திரிகையில் வந்து ஒரு செய்தி குறித்து விளக்கம் கொடுத்துருக்காங்க. என்ன செய்தி? ஸ்டார்பக்ஸ் வந்து டாட்டாவுடனான அந்த கூட்டணியிலேருந்து வெளியேறாங்கன்ற ஒரு செய்தி. அது முற்றிலும் தவறானது, எந்த ஆதாரமும் இல்லாதது அப்படின்னு விளக்கம் கொடுத்துருக்காங்க டாடா கன்சூமர் ப்ராடக்ட்ஸ். ஸ்டவ் கிராஃப்ட் பிஜன் பிராண்ட் வைத்திருக்கக்கூடிய கம்பெனி அவங்க தற்போது அப்டேட் இருக்குது. ஐக்கியாவுடன் ஒரு ஒப்பந்தத்தில் வராங்க. அவங்களுடைய சில ப்ராடக்ட்ஸ் குறிப்பாக குக்வேர் வந்து ஐக்கியா வழியாக விற்பனை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. 2026 ஐக்கியா ஸ்டோர்ஸ்லேருந்து இவங்களுடைய ப்ராடக்ட்ஸை விற்பனை செய்ய போகிறதாக சொல்லியிருக்கிறாங்க ஸ்டவ் கிராஃப்ட். இந்த ப்ராடக்ட்ஸை ஹரஹோலி கேம்பஸ்லேருந்து உற்பத்தி செய்யப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் தற்போது அப்டேட் இருக்கு. கம்பெனியுடைய ஒரு மருந்துக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒப்புதல் வழங்கி இருக்கிறாங்க. சில தோல் சிகிச்சைக்கு பயன்படுத்தக்கூடிய மருந்துன்னு சொல்லியிருக்கிறாங்க ஜைடஸ் லைஃப் சயின்சஸ். ஸ்பைஸ்ஜெட் நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்கிறாங்க. கம்பெனி தற்போது அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க. ஜெனசிஸுடன் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. $16 மில்லியன் ஸ்பைஸ்ஜெட் வந்து ஜெனசிஸ் நிறுவனத்திற்கு கொடுக்க வேண்டியதாக இருந்தது. அதை இப்போ சுமூகமாக முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. $6 மில்லியன் கேஷாக செட்டில் பண்ணுறாங்க. $4 மில்லியன் வந்து அவங்க ஷேர்ஸாக கொடுக்குறாங்க. ஷேர்ஸுடைய விலை அவங்க நிர்ணயித்திருப்பது ஒரு ஷேருக்கு $100. ஸ்பைஸ்ஜெட்டுடைய ஷேர் அவங்க நிர்ணயித்து 4 மில்லியன் ஷேர்ஸில் செட்டில் பண்ணுறாங்க. 6 மில்லியன் கேஷாக செட்டில் பண்ணுறாங்க. ஸோ 16 மில்லியனை வந்து 10 மில்லியனுக்கு அவங்க செட்டில்மெண்ட் பண்ணியிருப்பதாக ஸ்பைஸ்ஜெட் விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க. நேற்று க்ளோசிங் பேசிஸ்ல 9% அதிகரித்தது. இது ஒரு முக்கிய காரணமாக இருந்திருக்கலாம். சங்கரா பில்டிங் ப்ராடக்ட்ஸ் டிமர்ஜருக்கான அப்டேட் கொடுத்திருக்காங்க. சங்கரா பில்டிங் ப்ராடக்ட்ஸ்ல இருந்து சங்கரா பில்ப்ரோ லிமிடெட்ன்ற கம்பெனி டிமர்ஜ் பண்ணி எடுத்துட்டு வராங்க. அதற்கான ஷேர் ஹோல்டர்ஸ் ஒப்புதல் விரைவில் பெறப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க சங்கரா பில்டிங் ப்ராடக்ட்ஸ். டேட்டாமேட்டிக்ஸ் குளோபல் சர்வீசஸ் பிலிப்பைன்ஸ் நாட்டில் அவங்களுடைய புது டெலிவரி சென்டரை திறந்திருக்கிறாங்க. இது 4வது டெலிவரி சென்டர்னு சொல்லியிருக்கிறாங்க டேட்டாமேட்டிக்ஸ் குளோபல் சர்வீசஸ்.
ஜேகே சிமெண்ட் தற்போதைய அப்டேட் இருக்கு. மத்திய பிரதேஷ்ல ஒரு கோல் மைனுக்கான டெண்டரை ஜெயிச்சிருக்கிறாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் கோல், மத்திய அரசு கீழே வரக்கூடிய மினிஸ்ட்ரி ஆஃப் கோல் நடத்தின ஏலம் இதுன்னு சொல்லியிருக்கிறாங்க ஜேகே சிமெண்ட். இன்ஃபோசிஸ் தற்போதைய அப்டேட் இருக்கு. யூரோப்பியன் யூனியன் அத்தாரிட்டிஸ் கிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. பைண்டிங் கார்ப்பரேட் ரூல் சர்டிஃபிகேஷன் கிடைச்சிருக்கு. இந்தியாவை சார்ந்த முதல் ஐடி நிறுவனம் இந்த சர்டிஃபிகேட்டை வாங்கியிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க இன்ஃபோசிஸ். ஹார்ட்வேர் இந்தியா லிமிடெட் தற்போதைய அப்டேட் இருக்குது. போனஸ்க்கான ரெக்கார்ட் டேட்டா அறிவிச்சிருக்காங்க. போனஸ் நவம்பர் மாதத்தில் அறிவிச்சிருந்தாங்க நினைக்கிறாங்க. 2 ஷேர்ஸ் கொடுக்குறாங்க. 5 ஷேர் வைத்திருந்தா அதுக்கான ரெக்கார்ட் டேட் இப்போ அறிவிச்சிருக்காங்க டிசம்பர் 27. அதிசை லிமிடெட் தற்போதைய அப்டேட் இருக்குது. கம்பெனிக்கு ஹரியானா ஹெல்த் ப்ரொடெக்ஷன் அத்தாரிட்டி கிட்டேருந்து ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. அதோடைய மதிப்பு 5.5 கோடி ரூபாய். கேபிஐ கிரீன் எனர்ஜி தப்பிலிருந்து 2 அப்டேட் இருக்குது. முதல் அப்டேட் போனஸ்க்கான ரெக்கார்ட் டேட்டா அறிவிச்சிருக்கிறாங்க. ஜனவரி 3ஆம் தேதி ரெக்கார்ட் டேட். போனஸ் முன்னவே அறிவித்தது தான். 1 ஷேர் கொடுக்குறாங்க போனஸாக, 2 ஷேர் வைத்திருந்தா. மற்றொரு அப்டேட் கேபிஐ கிரீன் எனர்ஜி கிட்ட இருந்து ராஜஸ்தான் அரசுடன் அவங்க ஒரு மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கில் கையெழுத்திட்டு இருக்கிறாங்க. சோலார் விண்ட் ப்ராஜெக்ட்ஸ்க்காகத்தான் இந்த மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கில் கையெழுத்திட்டு இருப்பதாக விளக்கம் கொடுத்துருக்காங்க கேபிஐ கிரீன் எனர்ஜி. சுஸ்லான் எனர்ஜி தற்போதைய அப்டேட் இருக்குது. அவங்களுக்கு ஜிஎஸ்டி அத்தாரிட்டிஸ் அபராதம் விதித்திருந்திருக்கிறாங்க. 98,79,000 ரூபாய் ரொம்ப நாட்களுக்கு முன்னாங்க. அந்த அபராதத்தை அவங்க கட்டிட்டாங்க. ஆனால் இருந்தாலும் மேல்முறையீடு செய்தாங்க. அந்த மேல்முறையீட்டில் இப்போ தீர்ப்பு வந்திருக்கு. அந்த 98 லட்சம் ரூபாய் கட்டது வந்து இப்போ 1 லட்சம் ரூபாயாக குறைச்சிருக்கிறாங்க மேல்முறையீடு செய்ததற்கு பிறகு அப்பலட் அத்தாரிட்டி. டீப் இண்டஸ்ட்ரீஸ் தற்போதைய அப்டேட் இருக்குது. சீலன் எக்ஸ்ப்ளோரேஷன் டெக்னாலஜி கிட்ட அவங்களுக்கு கிடைத்த ஒரு ஆர்டர். அதோடைய மதிப்பு 62 கோடி ரூபாய். நாலேஜ் மெரைன் அண்ட் இன்ஜினியரிங் தற்போதைய அப்டேட் இருக்குது. டிசம்பர் 24ஆம் தேதி ஸ்டாக் ஸ்பிளிட் குறித்து முடிவெடுக்க இருக்கிறாங்க. கூடவே ஃபண்ட் ரைசிங் குறித்தும் அன்றைக்கு முடிவெடுக்கப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க நாலேஜ் மெரைன் அண்ட் இன்ஜினியரிங். சொமானி செராமிக்ஸ்க்கு நுவாமா பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 858. தற்போதைய லெவலிருந்து 32% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு கருதுறாங்க. அனுபம் ஃபின்ஸா ஒரு பென்னி ஸ்டாக் ரைட்ஸ் இஷ்யூக்கான அப்டேட் கொடுத்துருக்காங்க. அவங்க நிர்ணயித்திருக்கிற விலை ரைட்ஸ் ஷேருக்கு ₹1.75. ரெக்கார்ட் டேட் டிசம்பர் 27. ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட் ரேஷியோ 6 இலவசமாக 1 கொடுக்குறாங்க. 1 வைத்திருந்தால் அதை வைத்து தான் நம்ம ரைட்ஸ் ஷேரை வாங்கணுமா வேண்டாமான்றது முடிவு செய்யலாம். ரைட்ஸ் இஷ்யூ எப்போ ஓப்பன் ஆகுது? ஜனவரி 13ஆம் தேதி. எப்போ முடிவுக்கு வருது? ஜனவரி 31ஆம் தேதி. ஆன் மார்க்கெட் ரெனன்சியேஷன் கடைசி நாள் ஜனவரி 27ஆம் தேதி. ரைட்ஸ் இஷ்யூனா என்ன அப்படின்னு நம்ம வேறொரு வீடியோவில் டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். ஒரு கம்பெனி ரைட்ஸ் இஷ்யூ அறிவிக்கும் போது ஷேர் ஹோல்டர்ஸ் ஆகிய நாம் என்ன செய்யணும்னு அதில் டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். சில விஷயங்களை செய்யாமல் விட்டோம் அப்படின்னா நாம் நஷ்டத்தில் இருப்போம். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பாரதி ஏர்டெல் தரப்பில் வந்து ஒரு அப்டேட் இருக்குது. 2016ஆம் ஆண்டில் அவங்க வாங்கின ஸ்பெக்ட்ரத்துக்கான லயபிலிட்டிஸில் ப்ரீபேமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. 3626 கோடி ரூபாய். டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷனுக்கு தான் இந்த தொகையை அவங்க கட்டியிருக்கிறாங்க. 2016ஆம் ஆண்டு அவங்க வாங்கின ஸ்பெக்ட்ரத்துடைய அனைத்து லயபிலிட்டிஸையும் இப்போ அவங்க கிளியர் பண்ணியிருக்கிறாங்க. இந்த கேலண்டர் இயரில் இது வரைக்கும் அவங்க 28,320 கோடி ரூபாய் ப்ரீபேமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க ஸ்பெக்ட்ரம் லயபிலிட்டிஸுடைய பாகமாக. லியூமேக்ஸ் ஆட்டோ டெக்னாலஜிஸ்க்கு ஷேர்கான் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 767. ஜிஇ வர்னோவா டிஎன்டி இந்தியா தற்போதைய அப்டேட் இருக்குது. கம்பெனிக்கு 400 கோடி ரூபாய் மதிப்பிற்கான ஆர்டர் யார்கிட்ட இருந்து? ஸ்டெர்லைட் கிரிட் 32 லிமிடெட் கிட்ட இருந்து. ஓலா எலக்ட்ரிக் தற்போதைய அப்டேட் இருக்குது. கிறிஸ்துமஸ் தினத்தில் 4000 புது கடைகளை திறக்க இருப்பதாக அப்டேட் கொடுத்துருக்காங்க ஓலா எலக்ட்ரிக். கெம்ப்ளா சான்மார் தற்போதைய அப்டேட் இருக்குது. பெரிகாயில் இருக்கக்கூடிய உற்பத்தி ஆலையில் கமர்ஷியல் ப்ரொடக்ஷன் டிசம்பர் 19ஆம் தேதி துவங்கியுள்ளதாக அப்டேட் கொடுத்துருக்காங்க கெம்ப்ளா சான்மார். ஸ்வான் எனர்ஜி தற்போதைய அப்டேட் இருக்குது. அவங்க முன்னவே ரிலையன்ஸ் நேவல் அண்ட் இன்ஜினியரிங் லிமிடெட் டேக் ஓவர் பண்ண போகிறத நம்ம செய்தி பார்த்துருந்தோங்க. இப்போ அதோடைய பாகமாக சில பணத்தை அவங்க கட்டியிருக்கிறாங்க. 196 கோடி ரூபாய் லெண்டர்ஸ்க்கு அவங்க பணம் கொடுத்துருக்காங்க. கட்ட வேண்டிய நாள் வந்து டிசம்பர் 23ஆம் தேதி. ஆனால் முன்கூட்டியே நேற்று டிசம்பர் 19ஆம் தேதியே 196 கோடி ரூபாய் கட்டியிருக்கிறாங்க ஸ்வான் எனர்ஜி. பொனான்சா போர்ட்ஃபோலியோ சில ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. தகவல் நம்ம கிடைத்தது எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து. டாக்டர் ரெட்டிஸ்க்கு பை ரேட்டிங் டார்கெட் 1430, ஸ்டாப் லாஸ் 1273. முத்தூட் ஃபினான்ஸ்க்கு பை ரேட்டிங் டார்கெட் 2250, ஸ்டாப் லாஸ் 2070. என்டிபிசி குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். பீகார் மாநிலத்தில் நியூக்ளியர் ப்ராஜெக்ட் ஒன்று அமைக்க இருக்கிறாங்க என்டிபிசி. ஹுண்டாய் மோட்டார் இந்தியா தற்போதைய அப்டேட் இருக்குது. அவங்க அமர் ராஜா மற்றும் எக்ஸைடுடன் ஒரு ஒப்பந்தத்தில் வராங்க. அமர் ராஜா ஆம்ரான் அந்த நிறுவனம், அமர் ராஜா எனர்ஜி அண்ட் மொபிலிட்டி லிமிடெடுடான ஒப்பந்தம். எதற்காக? அவங்களுடைய சொல்யூஷன்ஸ் அவங்க பயன்படுத்த இருக்கிறாங்க, குறிப்பாக பேட்டரி டெக்னாலஜி. அதே போல் எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸோடும் அவங்க ஒரு ஒப்பந்தத்தில் வந்திருக்கிறாங்க. எதற்காக? எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஹுண்டாய் மோட்டார்ஸ் இந்தியாவுக்கு தேவைப்படக்கூடிய அவங்களுடைய எலக்ட்ரிக் வாகனங்களுக்கு தேவைப்படக்கூடிய பேட்டரி செல்ஸை உற்பத்தி செய்து விற்பனை செய்ய போகிறதாக சொல்லியிருக்கிறாங்க எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ். கெய்னர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலை விரைவாக பார்க்கலாம். இது நேற்றுக்கான டேட்டா. ஹை வால்யூம்னு எப்படி சொல்கிறோன்னா, நேற்று வால்யூமுடன் கடந்த 10 நாளைக்கான ஆவரேஜ் வால்யூமை ஒப்பிடும்போது 100% மேலே இருக்கிற சில ஸ்டாக்ஸ். கெய்னர்ஸ்ன்னு சொல்லும்போது நேற்று ஷேர் ப்ரைஸ் அதிகரித்திருக்க வேண்டும்.
டிப்ஸ் ஃபிலிம்ஸ் 16% ஷேர் பிரைஸ் அதிகரித்தது, 2300% வால்யூம் அதிகரிப்பு. சின்க்ளேர் ஹோட்டல்ஸ் 12% ஷேர் பிரைஸும் 1400% வால்யூம் அதிகரிப்பு. ஏபி மணி 11% ஷேர் பிரைஸ் உயர்ந்தது, 4600% வால்யூம் அதிகரிப்பு. ஐஓஎல் கெமிக்கல்ஸ் 9% ஷேர் பிரைஸும் 356% வால்யூம் அதிகரித்தது. தமிழ் நியூஸ் பிரிண்ட் 8% ஷேர் பிரைஸ் 1600% வால்யூம். கேஃபின் டெக்னாலஜிஸ் 8% ஷேர் பிரைஸ் அதிகரித்தது, 271% வால்யூம் அதிகரித்தது. பிரீமியர் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் 6% ஷேர் பிரைஸும் 613% வால்யூம் அதிகரித்தது. லூசர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலில் சாந்தூர் மேங்கனீஸ் 8% வீழ்ச்சி, 246% வால்யூம் அதிகரிப்பு. எம்கோ எலிகான் 6% வீழ்ச்சி, 254% வால்யூம் அதிகரிப்பு. இந்தியன் கார்டு 6% சரிந்தது, 300% வால்யூம் அதிகரிப்பு. லிங்கன் ஃபார்மா 6% வீழ்ச்சி, 183% அதிகரித்தது வால்யூம். ஸ்கை கோல்ட் 5% சரிந்தது, 135% வால்யூம் அதிகரிப்பு. ஆர்பிபி இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ் 5% வீழ்ச்சி, 500% வால்யூம் அதிகரிப்பு. டாம்ஸ் இண்டஸ்ட்ரீஸில் ஒரு பெரிய டீல் நடந்துன்ற செய்தி நம்ம பார்த்துருந்தோங்க, 4% வீழ்ச்சி, 1600% வால்யூம் அதிகரிப்பு. அதானி கிரீன் எனர்ஜியில் 3% வீழ்ச்சி, 250% வால்யூம் அதிகரிப்பு. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.